தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒகேனக்கல் பகுதி காவிரியினுடைய தமிழகத்தின் நுழைவாயில மட்டுமில்லை, ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலம். அதுவும் தமிழகத்தினுடைய பாரம்பரியமான சுற்றுலாத்தலம், பண்பாடு சார்ந்தும் ரொம்ப முக்கியமான தலமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சுற்றுலா சார்ந்து என்ன மாதிரியான விஷயங்கள் சமீபத்தில் சுற்றுலாத்தல பட்டியலிருந்து அது நீக்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி வந்துருந்துச்சு. எந்த அடிப்படையிலானது, தற்பொழுதைய நிலைமை என்ன பார்க்கலாம். பாறை வெளியில் குப்பை கூளங்களில் தேங்கிய குட்டை போல் காட்சியளிக்கும் இது தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கிய ஒகேனக்கல் தற்போதுள்ள கடும் வறட்சியின் காரணமாகவும் காவிரியில் நீர்வரத்து நிறுத்தப்பட்டுள்ளதாலும் கோடை சீசன் பாதிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி தமிழக சுற்றுலாத்துறையின் சுற்றுலா இடங்களின் பட்டியலிலிருந்தும் ஒகேனக்கல் நீக்கப்பட்டுள்ளதால் எண்ணெய் மசாஜ் தொழிலாளர்கள், படகு ஓட்டிகள், பெண் சமையலர்கள், மீன் வியாபாரிகள், சாலையோர கடை வியாபாரிகள் போன்றோர் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். அசுத்தமெல்லாம் அப்படியே இருக்குது, கிழிஞ்ச துணிங்கள்லாம் இருக்குது, முள்ளு செடிங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் அப்புறப்படுத்தாமல் அப்படியே இருக்குது. இதே சில மாதத்துக்கு பின்னாடி மழைக்காலம் தண்ணி வந்துருச்சுன்னா இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் நீரில் விட்டு போகும் துணிகளும் குப்பைகளும் தற்போது ஆங்காங்கே தேங்கி நிற்கின்றது. நீர் வறண்டு உள்ள இந்த காலத்தை பயன்படுத்திக் கொண்டு அரசு குப்பைகளை அகற்ற முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் எடுக்கப்படும் நீர் தங்கள் பகுதிகளுக்கும் விநியோகிக்கப்பட வேண்டும் என மக்கள் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இடம் ஒகேனக்கல். இங்கே கிட்டத்தட்ட இந்த மே மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் கூட்டம் வரும், ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வராங்க. இந்த மாதம் ஃபுல்லாக கூட்டமே இல்லை. காரணம் பார்த்தா தண்ணி இல்லை. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் கர்நாடகாரங்க தண்ணி விடலை. அதனால் குடிக்க கூட இந்த ஊரில் தண்ணி கிடையாது. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தடை. இப்போ நம்ம நாடு கவர்மெண்ட் தடை போடுது, தண்ணி இல்லை அதுக்காண்டி தடை போடுது. இங்கே ஒரு வாட்டர் கேனு 40 ரூபா விலைக்கு போகுது. சுற்றுலா பயணிகளின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் இணைந்து ஒகேனக்கலை உலக தரத்திற்கு உயர்த்த வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மாதையன், நியூஸ் 7 தமிழ், பென்னாகரம்.